அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பொலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பப்ளிக் சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் சர்வீஸ்னா என்ன? அரசு பணிகள், மத்திய அரசு பணிகள், மாநில அரசு பணிகள். இந்த பணிகளை எப்போ உருவாக்குனாங்க, இது எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த பப்ளிக் சர்வீசஸை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 14வது பார்ட் 14ல் ஆர்டிக்கல் 308 314 வரைக்கும் சொல்கிறாங்க. பப்ளிக் சர்வீசஸ் அதாவது அரசு பணிகள் அப்படிங்கிற இந்த பொது பணிகளை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 14லையும் ஆர்டிக்கல் 308 314 வரைக்கும் இந்த பப்ளிக் சர்வீசஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பப்ளிக் சர்வீசஸை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1 ஆல் இண்டியா சர்வீசஸ், 2 சென்ட்ரல் சர்வீசஸ், 3 ஸ்டேட் சர்வீசஸ். இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்னால் என்ன? ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்டு ஐஎஃப்எஸ். ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த 3 சர்வீசஸை ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பணிகளை ஆல் இண்டியா சர்வீசஸ் சொல்றாங்க. இந்த ஐஏஎஸும் ஐபிஎஸும் சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷார் அவங்க ஆட்சி இருந்த போது இந்த சர்வீசஸ்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு பேர், இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பிரிட்டிஷார் பீரியட்லேயே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேர்? இந்தியன் சிவில் சர்வீசஸ். ஐஏஎஸ் அப்படிங்கிறது முன்னாடி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வீஸ்னு இருந்தது. அது 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக மாற்றினாங்க. அதே போல தான் ஐபிஎஸ் அப்படிங்கிறது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியன் போலீஸாக இருந்தது. அதை இந்தியன் போலீஸ் சர்வீஸாக மாற்றினாங்க. இப்போ 1947 2 சர்வீஸ் மட்டும்தான் பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஆல் இண்டியா சர்வீஸில். ஒன்று ஐஏஎஸ், ஒன்று ஐபிஎஸ். ஐஏஎஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வீஸாக இருந்தது. அதன் பிறகு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக மாறிச்சு. அதே போல தான் ஐபிஎஸ் அப்படிங்கிறது முன்னாடி இந்தியன் போலீஸ் ஐபியாக இருந்தது. அதன் பிறகு ஐபிஎஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஐஏஎஸ் அந்த ஐபிஎஸ் இல்லாமல் 1966 ஐஎஃப்எஸ் அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு புது சர்வீசஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது கூடவே இன்னும் 2 சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மெடிக்கலுக்காக ஒரு சர்வீஸும், அந்த ஆல் இண்டியா சர்வீஸில் மெடிக்கல் மருத்துவத்துறை சார்ந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு சர்வீஸ் ஒன்று கொண்டு வரணும். அதே போல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களே, பொறியாளர்கள், அவங்களுக்காக ஒரு சர்வீசஸ். மொத்தம் இது 5 சர்வீஸாக மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது 2 சர்வீஸ் வேணான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் இந்த ஆல் இண்டியா சர்வீஸில் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆல் இண்டியா சர்வீஸில் ஒரு சர்வீஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்படி 1966 எப்படி இதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டியை ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை ஒன்று இன்க்ளூட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிகல் 312 ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆர்டிகல் 312 மூலமாக ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை நம்ம ஆட் பண்ண முடியும். இந்த பவர் அப்படிங்கிறது ராஜ்யசபா கிட்ட தான் இருக்குது. ஆத்தரைஸ் ராஜ்யசபா ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பவர் அப்படிங்கிறது ராஜ்யசபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் ராஜ்யசபாவில் ஏன் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிறது தான் ராஜ்யசபா. இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு சார்பாக மாநிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பதவி அப்படிங்கிறதுனால, ஸோ அதுக்கு மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை அப்படிங்கிறதுனால இந்த பதவிகளை உருவாக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது ராஜ்யசபா கிட்ட இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு ரெசல்யூஷன், சரிப்பா ஒரு சர்வீஸ் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் உருவாக்க முடியாது. அங்கே ரெசல்யூஷன் பாஸ் ஆனாலும் அது பார்லிமெண்ட்டில் ஆக்டாக மாறணும். அது ஆக்டாக மாறினா மட்டும்தான் நாம் இது மாதிரி ஒரு சர்வீஸை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிரியேட் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ் ராஜ்யசபாவுக்கு இருக்குது. பட் ஆனால் அது பார்லிமெண்ட்டில் ஆக்டாக மாறணும். அங்கே ரெசல்யூஷன், ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் எடுத்தாலும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்டாக மாறணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இது கான்ஸ்டியூஷனில் இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படலையா. இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்க, அந்த கமிட்டியில் இந்த சர்வீஸுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டிராஃப்டிங் கமிட்டி நாட் கிவ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு சிவில் சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டிக்கல் 312 ஒரு புது சர்வீஸை கிரியேட் பண்ணலாமே தவிர்த்து அந்த ஆர்டிக்கல் இந்த பணிகளுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படல. ஆர்டிகல் 312 ஒரு புது பதவியை உருவாக்கலாம், ஆனால் அந்த பதவிக்கு ஒரு அரசியலமைப்பு அதிகாரத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதவியை அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலை ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இண்டியா சர்வீசஸ் உடைய ஃபாதர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது நாம இங்கே பார்க்குறோம். அடுத்ததா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1951 உருவாக்குறாங்க. ஆல் இண்டியா சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் 1951 உருவாக்குறாங்க. இது என்ன சில பவர்ஸ் கொடுக்குது.
யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில பவர்ஸ் கொடுக்குது. ஏன்னா வந்து இதில் இந்த விஷயங்களை உருவாக்கலாம்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் இல்லையா. இதுக்காக 1951 ஒரு ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க. இந்த சர்வீசஸுக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னா இது எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதோடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் என்ன, அவர் எத்தனை வயசு வரைக்கும் அதில் பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறது, அந்த சர்வீசஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இந்த ஆக்ட் மூலமாக தான் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது குரூப் 1 சர்வீசஸ் சொல்றாங்க. இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்த IAS, IPS, IFS அப்படிங்கிறது குரூப் 1 சர்வீசஸ் சொல்றாங்க. இதை வந்து 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று சூப்பர் டைம் ஸ்கேல், சீனியர் ஸ்கேல் அண்ட் ஜூனியர் ஸ்கேல். ஒரு IAS ஆஃபீஸர் வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஜூனியர் ஸ்கேல். கொஞ்சம் வருஷம் ஆகுது அப்படின்னா அவர் வந்து சீனியர் ஸ்கேல். இன்னும் கொஞ்சம் வருஷம் அவர் பதவியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பேர் தான் சூப்பர் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 3 வகையா இந்த ஆஃபீஸஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. IAS ஆஃபீஸரோ, IPS ஆஃபீஸரோ இல்லைன்னா IFS ஆஃபீஸரோ இந்த 3 ஸ்கேல்ல வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 3 ஆல் இண்டியா சர்வீசஸும் 3 மினிஸ்ட்ரி கீழே வருதாங்க. இப்போ IAS ஆஃபீஸர் அப்படின்னா அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. IPS அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. IFSனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. பாருங்க, இந்த 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சர்வீசஸும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே வருது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே அப்போ பாருங்க அதோடைய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு பதவிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸை யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2 பேருமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு IAS ஆஃபீஸரை யூனியன் கவர்மெண்ட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அல்டிமேட் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குது. பாருங்க, யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் அல்டிமேட் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அதே போல் இமீடியட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், ஸ்டேட் கிட்ட இருக்கும். இமீடியட் கண்ட்ரோல் டக்குன்னு இந்த வேலை செய்யாதுன்னா அதை செய்யணும், அந்த அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இமீடியட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே போல் இவங்களுக்கான சேலரி அண்ட் பென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்கணும். இவங்க வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்க, இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த சேலரி பென்ஷன்லாம் யார் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கு நடவடிக்கைகள் யார் எடுப்பாங்க, யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இவங்களுக்கு மேலே ஏதாவது சரியாக வேலை செய்யலை, இது மாதிரி கரப்ஷன் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்லாம் யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் பை யூனியன் கவர்மெண்ட். அதே போல் இந்த IAS ஆஃபீஸரும் IFS ஆஃபீஸரும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாநிலங்களை கேடார் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ ஒரு IAS ஆஃபீஸருடைய கேடார் அப்படின்னா இந்த மாநிலங்கள்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நீ எந்த ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுற அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, எந்த கேடார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியாவை 26 கேடராக பிரிச்சிருக்காங்க. 26 கேடர். இப்போ தமிழ்நாடு ஒரு கேடர், கர்நாடகா ஒரு கேடர், ஆந்திரா ஒரு கேடர், கேரளா ஒரு கேடர், இந்த மாதிரி மாநிலங்களை கேடராக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் 26 கேடராக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் மாநிலங்கள் வந்து 28 ஆச்சே. இதில் வந்து கேடர் வந்து 26 தான் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அசாம் அண்ட் மேகாலயாவை ஒரு கேடராகவும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அருணாச்சல், கோவா, மிசோரம் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை ஒரு கேடராக பிரிச்சிருக்காங்க. அடுத்தா வந்து சென்ட்ரல் சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் பார்த்துட்டோம். அது பிறகு வந்து சென்ட்ரல் சர்வீசஸை இந்த சென்ட்ரல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க, கிளாஸ் 1 அண்டு கிளாஸ் 2. இந்த அரசு பதவிகளில் 2 வகை தான் பிரிச்சிருப்பாங்க. அதன் பிறகு வந்து எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் 3 அண்டு கிளாஸ் 4. மொத்தம் வந்து 4 வகையாக இருக்கும். அரசு பணிகளை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. இந்த மாதிரி 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1970 ஒரு தேர்ட் பே கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க. 1970 1973 வரைக்கும் இந்த கமிஷன் வந்து செயல்படுது. இந்த கமிஷன் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதன்படி 1974 இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இருக்கு இல்லையா, இதை வந்து குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2 இல்லாமல் இது வந்து குரூப் A, B, C அப்படின்னு 3ஆக பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் பே கமிஷன் வந்து சொல்லுது. ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு ஒர்க்கிங் இருக்கும், ஒவ்வொரு சர்வீசஸ் இருக்கும். இப்போ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா அதில் சில சர்வீசஸ் இருக்கும், குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு செக்ஷன்லையும் சில பதவிகளை சில பணிகளை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் இந்த குரூப் ஏல மட்டும் மொத்தம் 66 சர்வீசஸ் இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில், சென்ட்ரல் லெவலில் மொத்தம் வந்து குரூப் ஏ சர்வீசஸ்க்கு மட்டும்
66 சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து ஸ்டேட் சர்வீஸ். சென்ட்ரலில் பார்த்துட்டோம், அதன் பிறகு வந்து ஸ்டேட்டை பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த பணிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் சில ஸ்டேட் சர்வீசஸ் இருக்கும், ஆந்திராவில் சில ஸ்டேட் சர்வீஸ் இருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆனால் காமனாக ஒரு 3 சர்வீசஸ் மட்டும் இருக்கும். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், அது பேர் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த 3 சர்வீஸும் கட்டாயம் எல்லா மாநிலங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பணிகள்லாம் வந்து மாறி மாறி இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டேட் டு ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறி மாறி இருக்கும். ஆனால் சிவில்ஸ் இதில் வந்து இந்த 3 சர்வீஸ் சொன்னோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அண்ட் வந்து போலீஸ் சர்வீஸ் அது பிறகு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ், 3 சர்வீஸ் சொல்லியிருக்கு இல்லையா, இதில் ரொம்ப மதிப்பு மிக்கது ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறது எது அப்படின்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் இந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் உயர்வாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டேட்டில் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பார்த்துருப்போம், குரூப் 1 எக்ஸாம் வருது, குரூப் 2 எக்ஸாம் வருது, குரூப் 3, குரூப் 4லாம் வரும் இல்லையா. ஸோ இதுதான் இங்கே சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது குரூப் ஏ, குரூப் பின்னு இருக்கும். இங்கே ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது குரூப் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். இதில் இந்த குரூப் 1, குரூப் 2 இருக்காங்க இல்லையா, இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து கெசட் அண்டு நான் கெசட்னு சொல்லிட்டு 2 சர்வீசஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கெசட்னா என்ன, நான் கெசட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதவிகள் இருக்கிறவங்கள ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கெசட் பதவியில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஒரு நான் கெசட் பதவியில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் 4ல் பாஸ் ஆகி போனவரை ஆஃபீஸர்னு சொல்ல மாட்டாங்க, எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு குரூப் 1 எக்ஸாம் பாஸ் ஆகி அவர் போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் அப்படின்னா அவர் வந்து ஒரு கெசட் ஆஃபீஸர், பச்சை கலரில் பெண்ணில் வந்து சைன் போடுவார், அவருக்கு பேர் தான் கெசட் ஆஃபீஸர். ஒரு அரசு பணியில் இருக்கிறவர் எப்போ ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறாரோ அவர் கெசட் ஆஃபீஸர், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இந்த கிளாஸில் நாம் பப்ளிக் சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பப்ளிக் சர்வீசஸ், ஆல் இண்டியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ் அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ், இந்த சர்வீஸை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.